நாளே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஓய்வு நாள் ஆராதனையை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். இந்த ஜெப தியானத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இருக்கிற இடத்திலே தலைகளை தாழ்த்தி அப்படியே சிவ சிந்தனையோடு நாம் காத்திருப்போம். நிச்சயமாகவே ஆவியானவர் நம்மளோடு கூட இடைவிட்டு பேசுவார். ஜெபம் பண்ணுவோமா? உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே கடமைக்கு பலன்தாரும். ஆண்டவரே, நீர் பேசுங்கப்பா. எங்கள் செவிகளை நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். நீர் இடைப்படுங்கப்பா. நாங்கள் தகுதியுள்ள பாத்திரங்கள் அல்ல, ஆனாலும் எங்களை நீ நிரப்புங்கப்பா. இந்த வார்த்தை அநேகருக்கு பிரச்சனமாகவும் அநேகரை சீர்படுத்தவும் ஆண்டவரே எல்லா காரியத்திலும் சரியாகவும் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அடிமையை தாழ்த்துகிறேன்ப்பா. நீர் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, நீர் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இருக்கிற இடத்திலே ஆண்டவரே இந்த தேவ செய்தியை கேட்கிற அனைவர் மத்தியிலும் ஆண்டவரே நீர் இடைவிடும்படியாக பேசும்படியாக ஒரு சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பாப்பா. நீரை ஆசீர்வதி வழிநடத்தும் பாப்பா. ஒரு திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் நீரை பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் வரும் நல்ல இதனால் தியானத்திற்கு நாம் சில காரியங்களை முன்னுரையாக வைத்துவிட்டு பின்பதாக வார்த்தைகளாக கடந்து செல்லலாம் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். இந்த முதல் தேதியிலே ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மளை நிறைவே ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சமாதானத்தை குறித்தான வார்த்தையிலே பேசலாம் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். சமாதானம் யாருக்கு என்பதான தலைப்பை முன்வைத்து பேசலாம் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். ஏனென்று சொன்னால் நாம் வேதத்திலே அநேக வசனங்களை வாசிக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு சில அநேக வாக்குத்தங்களை கொடுத்திருக்கிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் திகையாகவே கலங்காதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை பண்ணியிருக்கிறார். இப்படியெல்லாம் பலவித வாக்குத்தத்தங்களை பண்ணி இருந்தும் நம்மளுக்கு அவர்கள் வேதத்திலிருந்து நம்மளுக்கு தைரியங்களை கொடுத்திருந்தும் ஆனால் நாம் பல இடங்களிலே சமாதானத்தை இழந்து போய் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அநேக ஆவிக்குரிய குடும்பங்களிலும் சமாதானம் இல்லாத வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான இருக்கிற அந்த சூழ்நிலையை நாம் எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை குறித்து சற்று வேதத்திலிருந்து நம்ம ஆராய்ந்தோம் என்று சொன்னால், இந்த இருண்ட நாட்களிலே, அடைபட்ட நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை சீர்கெடுத்துக் கொண்டதுக்கான இந்த உலக சூழ்நிலையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதை நாம் சற்று ஆராய முடியும். முதலாவது ஒரு வசனத்தை உங்களுக்கு ஆதாரமாக வைக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக
அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிந்தவர்களாய் இருங்கள். நன்றி அறிந்தவர்களாய் இருங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிப்பதை பார்க்கிறோம். பவுல் அடிக்கிறார் கொலோசியருக்கு எழுதும் பொழுது இப்படியாக எழுதுகிறார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அப்ப நாம் தேவ சமாதானத்தை அடைபடியாகத்தான் நாம் இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஒரே சபையாக ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. ஏன் இந்த குறைகள் என்று சொல்லி நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவது, அதற்கு நாம் சில காரியங்களை சொல்லிவிட்டு ஏன் சமாதான குறைச்சல் நமக்கு வருகிறது என்று சொல்லி சில காரியங்களை, அதாவது நடைமுறையாய் நடந்து கொண்டு பிராக்டிக்கலாய் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை சொல்லிவிட்டு என்பதாக நாம் வேத வசனத்துக்கெல்லாம் கடந்து சொல்லலாம். முதலாவது, ஒரு மனிதனுக்கு ஆசை என்ற காரியம் இருந்தது என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறார். எதையாவது அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி, எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்படுகிற காரியங்கள் அவன் இருதயத்திலே பதிந்து விட்டது என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது. அடுத்ததாக, பொறாமை யாருடைய இருதயத்தில் எல்லாம் இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் போய்விட பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான காரியங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருந்தது சொன்னால் அவன் வாழ்க்கையில சமாதானம் இல்லாமலே போய்விடும். அது மாத்திரமல்ல, அநேக காரியங்கள் இதயத்தில் இருக்கிறது. முதலாவது, ஜென்ம சுவாபம் நம்மை விட்டு மாற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இந்த 3 காரியங்கள் ஒரு மனிதனிடத்தில் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக தான் இருக்கும். அந்த காரியங்கள் நடைபெறாத நிமித்தம் நாம் சமாதானமாக வாழ்கிறேன், சமாதானமான வாழ்கிறேன் என்று சொன்னால் அது நிச்சயமாக பொய் என்றுதான் நாம் உரைக்க முடியும். சமாதானம் என்பது அது தேவன் கொடுக்கிறதான ஒரு காரியம். சமாதானம் என்பது நமக்கு பரத்திலிருந்து வருகிறதான ஒரு காரியம். இவை எல்லாம் நான் சமாதானமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லி நாம் பறைசாற்றிக் கொள்ளலாம். ஆனால் அவை எல்லாம் உண்மை அல்ல, பொய். நிச்சயமாக நாம் கேட்க முடியும், எல்லோரும் சமாதானமாய் சந்தோஷமா இருக்கிறோமா என்று சொல்லி. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சமாதான குறைச்சல் உண்டு. ஊழியர் செய்பவர்களுக்கும் சமாதான குறைச்சல் உண்டு, குடும்பத்திலே சமாதான குறைச்சல் உண்டு, சபையிலே சமாதான குறைச்சல் உண்டு, கணவன் மனைவிக்குள்ள சமாதான குறைச்சல் உண்டு, பிள்ளைகளுக்குள்ளே சமாதான குறைச்சல் உண்டு, எல்லா விதத்திலும் சமாதான குறைச்சல் உண்டு. இவைகளுக்கெல்லாம் காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜென்ம சுவாபம் மாறாத நிமித்தமாகத்தான் இவ்வித காரியம் நம்முடைய வாழ்க்கையில சமைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சமாதானம் எப்படி கிடைக்கும்? இதுதான் நமக்கு கிடைக்கும். இந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி கிடைக்கும்? இந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? சும்மா உலகத்துக்குள்ள அப்படியே போய் எல்லாத்தையும் சமாதானத்தை காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். ஒரு காலத்திலும் சமாதானத்தை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. தேவன் பரத்திலிருந்து கொடுக்காமல் ஒரு நாளும் சமாதானத்தை நாம் வாங்கிக் கொள்ள முடியாது. காசு இருந்தால் சமாதானமாக இருந்து விடலாம் என்று சொல்லி நாம் நினைக்கின்றோம். அது ஒருபோதும் சமாதானத்தை கொடுக்காது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உழுது நம்ம சம்பாத்தியம் பண்ணாலும், ஓடி ஓடி சம்பாத்தியம் பண்ணாலும் ஒரு காலமும் அது நமக்கு சமாதானத்தை கொடுக்காது. சமாதானத்தை கொடுத்துதான் சில காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த காரியங்களை நாம் தியானித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விசேஷமாய் உலகத்தால் சமாதானமாய் இருக்கிறான் சொல்லி நாம் நினைக்கலாம். ஐஸ்வர்யவான் சமாதானத்தோடு இருக்கலாம் நினைக்கலாம். பிரசங்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் மாயை 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 என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கும் ஒரு வசனம் இருக்கிறது, அவனுடைய நித்திரை சமாதானமாய் இருக்காது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சமாதானம் எங்கிருந்து கிடைக்கும்? தேவ பிள்ளைகளே சமாதானம் இல்லாமல் குடும்பங்களிலே பிரிந்து கிடப்பதை நாம் பார்க்கின்றோம். அநேக குடும்பங்கள் பிரிந்து கிடப்பதை பார்க்கின்றோம். இந்த லாக்டவுன் நாட்களிலே கான்ஃபரன்ஸ் மூலமாக அநேக ஜெப குடுகையிலே கலந்து ஜெபிக்கின்றோம். ஜெப குறிப்பு வருவதெல்லாம் என்ன வருகிறது தெரியுமா? என்னுடைய கணவர் குடிகாரராக இருக்கிறார், ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். என்னுடைய பிள்ளைகள் குடும்பத்துக்கு அடங்காமல் போகிறார்கள், ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். சமாதானம் குடும்பத்தில் இருக்கு? இல்லை, சமாதானம் இல்லை. எல்லா இடங்களிலும் சீர்கேடான காரியம். வெளிநாட்டுகளிலிருந்து கூட சில கால்கள் வருகிறது, என் கணவருக்கு ரட்சிக்கப்படவில்லை, என் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, நண்பர்களுடைய காரியங்கள் சரியில்லாமல் இருக்கிறது, சமாதானம் இல்லை. பெற்ற தாய் தகப்பனுக்கு சமாதானம் இல்லை, பிள்ளைகள் நிமித்தமாக சமாதான கேடுகள், கணவன் நிமித்தமாக சமாதான கேடுகள், மனைவி நிமித்தமாக சமாதான கேடுகள். ஏன் இவைகள்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? எல்லாம் ஆசை, ஜென்ம சுவாபம் மாறவில்லை, பொறாமை, ஈகோ, இவைகள் நிமித்தமாகத்தான் சமாதான கேடு வருகிறது என்று சொல்லி நாம் உலகபூர்வமாய் பார்க்க முடியும். அப்படி இருந்தும் ஏன் கிறிஸ்தவ வட்டாரத்திற்கு பிள்ளைகளுக்கு சமாதான கேடு வருகிறது?
வேதத்தை வாசிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஜெப கூட்டங்களுக்கு கடந்து வருகிறார்கள், வீடுகளிலே ஜெபிக்கிறார்கள், கூட்டங்களிலே கலந்து கொள்கிறார்கள், நல்ல நண்பர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்கிறார்கள். இருந்தாலும் சமாதான கேடுதான் எங்கும் நிறைஞ்சிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே நாம் சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்துத்தான் நாம் சற்று ஆழமாக தியானிக்க போகிறோம். சமாதானம் யாருக்கு முதலாவது கிடைக்கும்? சமாதானம் யாருக்கு கிடைக்கும்? நன்றாக நாம் வாசித்தோம் என்று சொன்னால், வேதத்திலிருந்து அநேக காரியங்களை தியானித்தோம் என்று சொன்னால், முதலாவது வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 119ல 165வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 119ல 165வது வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. அவர்களுக்கு இடரலே இல்லை என்று சொல்லி பாருங்க. அப்ப சரியான முறைப்படி வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு, சரியான முறைப்படி வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, சரியான முறைப்படி வேதத்தை தியானிப்பவர்களுக்கு அவருக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லி இந்த சத்திய வேத வசனம் சொல்கிறது. அப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம் என்று சொல்லி சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில என்ன குறைபட்டிருக்கிறது? வேத வசனம் குறைபட்டிருக்கிறது சொல்லி. இன்னும் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, இன்னும் பிள்ளைகளிடத்தில் சமாதானம் இல்லை, இன்னும் பொருளாதாரத்திலே குறைவு, இன்னும் ஆசீர்வாதத்தில் குறைவு, எல்லாவற்றிலும் குறைவு. நான் நிறைவில்லாமலே வாழ்கிறேன், என் வாழ்நாளெல்லாம் இப்படித்தானா என்று சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கிறோமா? அழுது கலங்கி கொண்டிருக்கிறோமா? இன்னும் வேதத்தை நாம் சரியாக நேசிக்கவில்லை, வேதத்தை சரியாக தியானிக்கவில்லை, வேதத்தை சரியாக நாம் ருசி பார்க்கவில்லை. அதன் மித்தமாகத்தான் தெய்வ சமாதானம் நம்மளை ஆளவில்லை என்று சொல்லி இந்த சொல்கிறது. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, கொஞ்சம் இல்லை, மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி பார்க்கின்றோம். நான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நாட்களிலிருந்து வேதத்தை அதிகமாக வாசிப்பது உண்டு. இன்னும் எத்தனையோ முறை பைபிளை வாசித்திருக்கிறேன், எனக்கு தெரியல எத்தனை முறை நான் வாசித்து கொடுத்துருக்கேன். அதான் சங்கீதக்காரன் முதலாவது சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார், இரவும் பகலும் வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்டதான காரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்து என்று சொன்னால் அவனுக்கு தேவ சமாதானம் மெய்யாகவே இருக்கும் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானம் வேண்டும் என்று சொன்னால், குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையில சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் சரியான முறைப்படி வேதத்தை நேசிப்போம், வேதத்தை வாசிப்போம், வேதத்தை தியானிப்போம். அப்பொழுது மெய்யான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதிலே குறைபட்டு காணப்பட்டதனாலதான் நமக்கு இன்னும் சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்லி புலம்பி தவிக்கின்றோம். நாளிலும் சீர்படுத்த வேண்டிய காரியம் வேதத்தை சரியாக நேசிக்க வேண்டும் என்பதுதான். அடுத்ததாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடையவன், உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடி ஆண்டவரையே நம்பி இருப்பதால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். என்ன பண்ணுகிறாராம்? பூரண சமாதானத்துடன். கொஞ்சம் சமாதானம் வந்து விலகாடு கொடுத்துட்டு விடுறவர் அல்ல. அப்ப வாழ்நாளெல்லாம் நீ என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாயோ அந்த நாளில் இருந்து அவரே தஞ்சம் என்று சொல்லி, அவரே என்னை நடத்துவார் என்று சொல்லி, அவரே எல்லாவற்றையும் எனக்கு சரி செய்வார் என்று சொல்லி அவரையே நம்பி இருக்கும் பொழுதுதான் அவருக்கு என்ன செய்தார்? பூரண சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்களிலே அப்படி நம்புவதை நாம் அநேக காரியங்களிலே பார்க்க முடியவில்லை. இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால் வைத்திருப்பதை அநேக இடங்களில் பார்க்கின்றோம். உறுதியாக இருக்கிறார்கள் கிறிஸ்துக்குள்ளாக, நாட்கள் பார்ப்பதும் குறி பார்ப்பதும் எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்கிறோம்? இந்த பக்கமும் அந்த பக்கமாக நாம் அலைகிறோம். கர்த்தரையே தெய்வமாய் கொண்டு கர்த்தரையே நம்பி இருக்கிறவனுக்கு பூரண சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி அவரை மாத்திரம் நம்புவோம். உயர்வானாலும் தாழ்வானாலும் குறைவானாலும் நிறைவானாலும் சரி எல்லா நிலையிலும் அவரையே நம்பி வாழ்வோம், அவரையே பற்றிக் கொள்வோம், அவரையே உறுதியாக பிடித்துக் கொண்டு சொன்னால் அவர் என்ன செய்கிறாராம்? பூரண சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரையே நம்புகிறவன் மாத்திரம்தான் செழிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்டதான நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறதா? நாட்களில் சமாதானம் இல்லை, இந்த வாழ்க்கையில பூரண சமாதானம் இல்லை, எத்தனை நாள் சம்பாதிக்க சமாதானம் இல்லை, எல்லா நேரங்களும் பிரச்சனை என்று சொல்லி புலம்பி தவிக்கின்றோம். பூரண சமாதான வாழ்க்கையில் என்று சொல்லி புலம்பி தவிக்கின்றோம். ஏன் இந்த சமாதானம் அப்படி இருக்கிறது?
ஏன் எனக்கு பூரண சமாதானம் கிடைக்கவில்லை? நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை யார் மேல் வைத்திருக்கின்றோம்? உறுதியான நம்பிக்கை யார் மேல் வைத்திருக்கின்றோம்? தேவன் மேல் வைத்திருக்கின்றோமா? இன்னும் பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் முதலாவது சொன்ன ஜென்ம சுவாபம் நமக்குள்ள கிறிஸ்து என்னைக்கு நமக்குள்ள வந்தாரோ அன்னைக்கு நம்முடைய சுவாபங்கள் மாற வேண்டும். விக்கிராராதனை சுவாபங்கள் மாற வேண்டும். எல்லா விதத்தினுடைய மாற்றம் வரும்பொழுதுதான் நமக்கு என்ன செய்யுமாம்? பூரண சமாதானம். மாற்றம் என்பது கிறிஸ்துவையே தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு நடக்கிறதான அந்த வாழ்க்கை, கர்த்தரையே தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு நடக்கிறதான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நாம் குறைபட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பூரண சமாதானம் இல்லாமல் சீர்கட்ட வாழ்க்கையாக தான் இருக்கும். இந்த நாட்களிலும் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான பிள்ளைகள் எவ்விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி சற்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தரையே நம்பி சேவிக்கின்ற வாழ்க்கை நமக்குள்ளாக இருக்கின்றதா? தேவனை மாத்திரம் பற்றி சேவிக்கின்ற வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறதா? 118ஆம் சங்கீதத்திலே மைய வசனம் சொல்வது வாசிக்கலாம். இதுதான் வேதத்தின் மைய வசனம். எல்லா வசனங்களையும் கூட்டி கழிச்சு பார்க்க மட்டும் சொன்னால் வேதத்திலே வருகிற மைய வசனம் வாசிக்கலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி வேதத்திலே மைய வசனம் சொல்லுது. இன்னைக்கு நாம் யார் மேல் பற்றுதலாய் இருக்கிறோம்? யார் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம்? பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், உயர் அதிகார மேல நம்பிக்கை வைக்கிறோம். ஏதாவது ஒரு காரியமாக சொன்னால் அவரை பிடித்துக் கொண்டால் நம்ம காரியம் ஆகிவிடும் சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். இவை எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இப்படிப்பட்டதான காரியத்தை செய்து நானும் பூரண சமாதானத்தை வாழுகிறோம் சொன்னால் அது பொய். பூரண சமாதானம் எப்பொழுது வரும் சொன்னால் கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொண்டிருப்பவனுக்கு தான் பூரண சமாதானம். நம்முடைய வாழ்க்கையிலே பூரண சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் அவரையே உறுதியை பற்றி கொண்டு, அவரையே நாம் நம்பி இருந்து, அவரையே நம்முடைய வாழ்க்கையில சுந்தராட்சியாக ஏற்றுக்கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் அவரையே நம்பி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவர் என்ன செய்கிறாரா? பூரண சமாதானத்தை கொடுக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன எழுதின புத்தகம் 48வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் யாருடைய சமாதானமா? நம்மளுடைய சமாதானம். நம்முடைய சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்று சொல்லி இங்கே தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதுவதை பார்க்கிறோம். என் கற்பனைகளை, ஆண்டவராகிய இயேசுவின் கற்பனைகளை, தேவன் கொடுத்தான பிரமாணங்களை, இந்த வேதத்தில் எழுதி கொடுத்தான காரியங்களை, இந்த பிரமாணங்களை யாரெல்லாம் அவருடைய இருதயத்திலே பதித்துக் கொண்டு அதன் பிறகு நடக்க விரும்புகிறார்களோ, கற்பனைகளை பிரமாணங்களை கடைபிடித்து தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சத்திய வேத வசனத்தை நாம் கொடுத்திருக்கிறார். நாம் உயிர் வாழும்படியாக, நாம் சரியான முறைகளை கடை செல்லும்படியாக அநேக கற்பனைகளை இந்த வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த கற்பனைகளை நாம் என்ன செய்யணும்? கவனித்திருப்போமானால், அதிலே உறுதியாக இருப்போமானால், அதிலே நிலைத்திருப்போமானால், அதன்படி செய்வோமானால் என்ன செய்கிறாராம்? அப்பொழுது என்ன செய்கிறாராம்? ஒரு சமாதானம் என்ன சொல்லுமா? நதியை போல, சும்மா ஒரு ஓடைய போல இல்ல, சும்மா ஒரு வாய்க்கால போல இல்ல. அவர் சொல்றார், என்ன சொல்றாராம்? நதியை போல உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும் என்று சொல்லி சத்திய வேத வசனம் சொல்வதை பார்க்கிறோம். உடைய வாழ்க்கையிலே கற்பனைகளை கவனிக்கின்றோமா? வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அவர் சில சட்டத்திட்டங்களை எழுதி வைத்திருக்கான், சட்டத்திட்டங்களுக்கு நாம் அடிபடுகிறோமா? இல்ல அதன் பிறகு நடப்பதற்கு தான் பிரயாசப்படுகிறோமா? ஒரு காரியம் செய்யாமல் சமாதானம் 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 என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தால் சமாதானத்தை நம் தேவன் எப்படி கொடுப்பார்? அவர் சமாதானக்காரர் தான். என் சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லுதான். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னவர் தான். ஆனாலும் ஏன் சமாதானம் இல்லாமல் வாழ்கின்றோம்? அவர் சொன்ன காரியங்களை செய்யாமல், அவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை நாம் கடைபிடிக்காமல், இயேசு கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றாமல் பூரண சமாதானம் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால் ஒரு காலமும் கிடைக்க போவதில்லை. அதனால்தான் என் கற்பனைகளை கவனித்திருப்பாயானால் நலமாய் இருக்கும், நல்லது என்று சொல்லி அப்பொழுது உன் சமாதான நதியை போலவும்
உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். இன்னைக்கு நம்முடைய சமாதானம் நதியை போல பெருந்திருக்க வேண்டுமா? நம்முடைய சமாதானம் நம்ம குடும்பத்திலையும் எல்லா இடங்களையும் அப்படியே நதியை போல அப்படியே பரவி இருக்க வேண்டுமா? என்ன செய்ய வேண்டும்? கற்பனையின் மேலே பிரியமாய் இருக்க வேண்டும், கட்டளைகள் மேலே பிரியமாய் இருக்க வேண்டும், பிரமாணங்கள் மேலே பிரியமாய் இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் 119 சங்கீதத்திலே வாசிக்க வேண்டாம். 119 சங்கீதத்திலே பாருங்கள், கட்டளை பிரமாணம் வசனம், கட்டளை பிரமாணம் வசனம் என்று சொல்லி அப்படியே தான் தொடர்ச்சியாக வருவதை பார்க்கலாம். எல்லா பகுதியிலும் அந்த வசனங்கள் தொடர்ச்சியாக வரும் பொழுது உன்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், உன் வசனத்தை தியானிக்கின்றேன் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் மாறி மாறி வருவதை பார்க்கின்றோம். ருசி பார்த்த சங்கீதக்காரன் பாடுகின்றார். அப்படி இன்னைக்கு கட்டளைகளை பார்க்கின்றோமா? பிரமாணங்களை நாம் தியானிக்கின்றோமா? கற்பனை மேலே பிரிய வைக்கின்றோமா? வேத வசனத்தையே திறப்பதில்லையே. எப்படி சமாதானம் வரும்? இந்த நாட்களிலே, இந்த அடைப்பட்ட நாட்களில், இந்த லாக்டவுன் நாட்களிலே அதிகமான சிந்தித்த காரியம் சர்ச்சுக்கு வராமல் இருக்கிற சூழ்நிலையிலே வேத புஸ்தகத்தை விசுவாசிகள் திறப்பார்களா? ஜெபிப்பார்களா? கண்ணீரோடு நான் கேட்கிறேன், ஜெபிப்பார்களா? உபவாசிப்பார்களா? சர்ச்சுக்கு வர்ற காரியத்திலேயே சரியான நேரத்துக்கு வரமாட்டார்களே, இந்த சூழ்நிலை எப்படி இருப்பார்கள்? இருதயத்தில் விசனத்தோடு கூட நான் கேட்கிறேன், எப்படி கடந்து செல்வார்கள்? பின்மாற்றத்திலே போய்விடுவார்களா? இத்தனை நாட்கள் பிரயாசப்பட்டு சம்பாதித்த ஆத்மாக்கள் பின்னோக்கி போக விடுமா? கற்பனையை மறந்து விடுவார்களா? இவ்வளவு நாள் கற்றுக்கொடுத்ததான போதகர் கற்றுக்கொடுத்தான வசனங்களை எல்லாம் நினைவில் வைத்திருப்பார்களா? கண்ணீரோடு கவலைப்படுகின்ற காரியம் இது. என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அடைப்பட்ட நாட்களிலும், இந்த லாக்டவுன் நாட்களிலும், இந்த குறைப்பட்ட நாட்களிலும் நாம் பிள்ளைகளாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் மெய் சமாதானம் நம்ம வீட்டில் நிறைந்திருக்க வேண்டும். அதுதான் உண்மை. எல்லா விதத்திலும் நிறைந்திருக்க வேண்டும். இன்னைக்கு குறைபட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்றால் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் சரியான மறுபடி வேத வசனத்தின் பிரகாரமாக நாம் சரியான மறுபடி நடந்து கொள்ளாத நிமித்தமாகத்தான் இன்று நாம் குறைபட்டவர்களாய் காணப்படுகின்றோம். இந்த விதத்திலே நாம் சரி பொருந்த வேண்டும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் நான் சொல்கின்றேன், வாசல்கள் அடைபட்டாலும் கர்த்தருக்குள் இருக்கிற காரியத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பது அது மாறாத ஒரு நியமமாய் இருக்கிறது. பிரமாணங்களை கட்டளைகளையும் நாம் யோசித்தவர்களாய் சத்தியத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு மாறாமல் சரியாய் முறைப்படி நடப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? பிரயாசப்பட வேண்டும். போதவர் வரமாட்டாது, ஜெபிக்க முடியாது, சூழ்நிலை அப்படித்தான். ஒருவரோட முகத்தை பார்க்க முடியாது, ஒருவரை குறித்து ஒரு விசாரிக்க முடியாது. ஆனாலும் இருக்கிற இடத்திலே சத்திய வசனத்தின் பிரகாரமாக சட்டத்திட்டங்களுக்கு கடைபிட்டு அந்த காரியங்களை சரியாய் செய்தோம் என்று சொன்னால் அப்பொழுது ஒரு சமாதானம் நதியை போல எப்பொழுதும் குறைவில்லாமல் இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதான குறைச்சல் ஏன் வருகிறது? எல்லாவற்றிலும் சரிபொருந்த வேண்டும் என்பது நம்ம ஆண்டவருடைய விருப்பம். அப்படித்தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும். எந்த விதத்திலெல்லாம் நாம் குறைபட்டிருக்கிறோம், இதிலெல்லாம் சரியா இல்லை என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டியது இந்த அடைபட்ட நாட்களின் ஒரு விதியாக இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். வசனம் கிடைக்காதுதான், வார்த்தைகள் கிடைக்காதுதான், தடைகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் நமக்கு கற்றுக் கொடுத்ததான காரியத்திலே சற்றும் விலகாமல் சட்டத்திட்டங்களை கீழ்ப்படிந்து பிரமாணங்களையும் சட்டத்திட்டங்களையும் கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்திக் கொண்டு என்று சொன்னால் சமாதானம் நதியை போல எப்பொழுதும் குறைவாமல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றதை மறந்துவிட வேண்டாம். அடுத்ததாக ஒரு சமாதானத்தை குறித்து பார்க்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ, எவன் நன்றாக பாருங்கள், எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். பிரிவினை இல்லையா? யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, யார் முதலாவது நன்மை செய்கிற எண்ணம் கொண்டு இருக்கிறானோ, கஷ்டப்படுவரை பார்த்து நன்மை செய்ய வேண்டும் சொல்லி விரும்புகின்றானோ, ஏழையை பார்த்து நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றானோ, அவனுக்கு என்ன செய்கிறான்னா மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இங்கே பவுலடியார் ரோமருக்கு எழுதும்போது விதமாய் சொல்கிறார். இந்த நாட்களிலே நன்மை செய்கிற எண்ணங்கள் கொண்டிருக்கிறோமா?
எனக்கு 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 என்று சொல்லி சம்பாதிப்பதிலும் சொத்து சேர்ப்பதிலும் தான் அதிகமாக நாம் பிரயாசப்படுகின்றோம். எனக்கு வேண்டும், என் பிள்ளைக்கு வேண்டும், முற்பிரார்கள் செய்த காரியங்கள் எல்லாம் நான் சம்பாதித்து நான் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாருக்கும் ஒரு உதவியும் செய்யாதபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிறோம். அது சமாதானத்துக்குரிய வாழ்க்கை அல்ல, அது சீர்கேடான வாழ்க்கை. உதவி செய்கிற மனப்பான்மை நமக்கு வேண்டும், நன்மை செய்கிற மனப்பான்மை வேண்டும். அது மாத்திரமல்ல, நீதிமொழியில் ஒரு வசனம் சொல்கிறது, நன்மை செய்வதற்கு திராணி இருக்கும்போது நீ செய்யலைன்னு அது பாவம் சொல்லி எழுதப்பட்டு, கையில நிறைய வச்சுக்கிட்டு எல்லாவற்றையும் நான் அனுபவித்து விடுவேன் என்று சொல்லி, சமாதானத்தோடு அனுபவித்து விடுவேன் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். அழகாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று இரவிலே நம்முடைய மூச்சு அடைவிட்டு போனால் நம்ம எங்க போவோம்? அப்படிப்பட்டதான காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். நன்மை செய்கிற காரியம் வாழ்க்கையில இருக்க வேண்டும், மனம் இறங்குற காரியம் நமக்கு வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் உருக்கம் உள்ளவர், அவர் சமாதானக்காரர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் ஏழைக்கு இறங்குகிறவர். அப்படிப்பட்டதான ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம், அப்படிப்பட்டதான தேவனை நம்ம வாழ்க்கையில சொந்த ரீதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நன்மை செய்கிற குணமோ நமக்கு இல்லை. எப்படி சமாதானம் வரும்? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, சற்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிற காரியத்தை பார்க்கின்றோமா? ஏழையவர்கள் எளியவர்கள் வந்து ஏதாவது கேட்டா கொடுக்கிறதுக்கு மனம் வரமாட்டாங்க. நிறைவா வச்சிருப்பாங்க, வீட்டுல நிறைவா இருக்கும், கொடுப்பதற்கு மனம் இருக்காது. கொடுத்து பார், உனக்கு ஆண்டவர் நூலகத்தை திருப்பி கொடுப்பார். ஏழைக்கு இறங்குறவனுக்கு என்ன செய்கிறாராம்? தேவன் கொடுக்கிறார். ஏன்னா தேவனுக்கு நம்ம கடன் கொடுக்கிற காரியமா இருக்கிறது. அப்படிப்பட்டதான காரியம் வாழ்க்கையில் இருக்கிறதா? நன்மை செய்தால் மாத்திரமே தான் தேவ சமாதானமும் கனவும் நம்முடைய வாழ்க்கையில நிறைந்திருக்கும். தேவனிடத்திலே கனவும் மகிமையை பெற வேண்டுமா? சமாதானத்தை நீ பெற வேண்டுமா? சந்தோஷத்தை நிறைவே பெற வேண்டுமா? நன்மை செய்வதிலே குறைபடாதபடி நன்மை செய்வதிலே உறுதியாயிரு. அப்பொழுது தேவ சமாதானம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இவைகளெல்லாம் குறைபட்டு கொண்டு இந்த வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை, சமாதானம் சொல்லிக்கொண்டே அடைந்தால் நிச்சயமாகவே சமாதானம் கிடைக்காதுதான். வேதத்தின் பிரகாரமாக, சத்திய வசனத்தின் பிரகாரமாக சீர்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேக இருக்கு என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்பொழுதுதான் மெய்யான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரலோகத்துக்கு தாழ்வதற்கு நீ சமாதானம் இல்லாமல் இருந்து கொண்டு பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நினைக்கவே முடியாது. வாழ்க்கையில சமாதானமாய் வாழ்ந்தால் மாத்திரமே பரலோகத்திலே இடம் உண்டு என்பதை மறந்துவிட. கடைசியில் அந்த வசனத்தை நம்மளுக்கு உறுதியாய் சொல்லி முடிக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சமாதானம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு கர்த்தருடைய முகத்தை நாம் நேர்முகமாய் சந்திக்கலாம் என்று சொல்லி சற்றிலும் எண்ண வேண்டாம். அடுத்ததாக ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் என்ன செய்யணுமா? ஜெபத்தோடும் என்ன செய்யணுமா? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்த வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். என்ன சமாதானம் கிடைக்குமா? உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்ல, மனுஷன் கொடுக்கிற சமாதானம் இல்ல, தேவன் கொடுக்கிற சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி வாசிக்கின்றோம். ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். கர்த்தர் இதுவரைக்கும் கொடுத்தான காரியத்துக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஒரு நன்றியுள்ள வாழ்க்கை நமக்கு வேண்டும். தேவன் நம்மளுடைய தகுதி தகுந்தவாறு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பதே என் பிரியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவரை சொந்த ராஜாவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளை அப்பத்துக்கு இறந்து நீ திரியும்படியாக ஆண்டவர் விடமாட்டார். எல்லாவற்றிலும் ஆண்டவர்களை போஷிக்கிறார், பராமரிக்கிறார், உடுத்துவிக்கிறார், எல்லா காரியமும் செய்கிறார். ஆனாலும்
சில குறைகள் வரும்போது என்ன செய்கிறார்? சோர்ந்து போய் விடுகின்றோம். அந்த குறைகள் அவர் கொடுப்பது அல்ல. தேவன் நம்மளை குறைவாய் நடத்துபவர் அல்ல. தேவன் பூரணராய் இருக்கிறார். அவர் பூரணமாய் நடத்துறவர். அவர் குறைவுகளை அவர் நிறைவாக்குறவர். ஏன் குறை வருகிறது சொன்னால், நம்ம இடத்துல இருக்கிற குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள் மித்தமாகத்தான் நமக்கு குறை வருகிறது. அப்பொழுது நாம் முறுமுறுக்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் சோத்திரம் இதுவரைக்கும் கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி சோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? அப்பொழுது எல்லா புத்திக்கும், நமக்கு குறைபட்ட புத்திக்கு மேலாக, நாம் கெட்டு போயிருந்த புத்திக்கு மேலாக தேவ சமாதானம் என்ன செய்யுமா? நம்மளுடைய இருதயங்களை நிரப்பும் என்று சொல்லி பவுலடியா பிலிப்பியருக்கு போது விதமாய் சொல்லுகின்றார். நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆலோசனைகள் குறை உள்ளதுதான். சில நேரங்களில் சமாதான குறைச்சலை கொண்டு வரும். அப்படிப்பட்டதான சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவரிடத்திலே சோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் அவரிடத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது எல்லா சமாதானத்தையும் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகின்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மாத்திரம் பார்த்து ஓடுவோம், ஆண்டவரை முன்வைப்போம், நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் பார்த்து ஓடுவோம். அடுத்தவர்களை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு சமாதானக்கேடு வருவது என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் அப்படி வாழ்கிறானே, அவன் கார் வாங்கி விட்டானே, அவன் பைக் வாங்கி விட்டானே என்று சொல்லி மற்றவர்களை முன்வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போகின்றோம். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரர் அநேக நாட்கள் வைராக்கியமாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் எப்படியாக அவர் கேட்டார், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது கேட்டார், ஆண்டவரே, உமக்கென்று வைராக்கியமாய் நான் ஊழியம் செய்கிறேனே, என்னுடைய கால்களுக்கு ஒரு செருப்பு இல்லையே என்று சொல்லி அந்த செருப்புக்காக வேண்டி அவர் ஜெபம் பண்ணாராம். அவரும் ரொம்ப கஷ்டப்பட்ட ஊழியக்கார். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் செருப்பு கொடுக்கல. ரொம்ப நாள் அவர் செருப்பு கொடுக்கல. ஒரு நாள் விசனப்பட்டு, ஆண்டவரே, உங்கள்கிட்ட எத்தனை நாள் தான் கேட்குறது ஆண்டவரே, எனக்கு நீ செருப்பு கொடுக்கலையே என்று சொல்லி தேவனை முறுமுறுத்திருக்கிறார் அந்த ஊழியக்காரர். கொஞ்ச நேரத்திலே அப்படியாக அவர் திருவழியாக போகும் பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு காரியத்தை காண்பித்து கொடுத்தார். 2 கால்களும் இல்லாமல் ஒருவர் கட்டையை வைத்துக் கொண்டு டொக்கு டொக்கு என்று சொல்லி நடந்து வருவதை தேவன் அவருக்கு காண்பித்து கொடுத்தார் ஊழியக்காரர். உடனே கண்ணீர் விட்டு அழுதாராம் அந்த ஊழியக்காரர். ஆண்டவரே, எனக்கு கொடுத்தால் 2 கால்களுக்காக நன்றிப்பா, சோத்திரம் என்று சொல்லி, எனக்கு செருப்பு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு முன்பதாக நடந்து வருகிறதான அந்த சகோதரன் கால்கள் இல்லாமல் நடந்து வருகிறானே, எனக்கு 2 கால்களை கொடுத்திருக்கிறேனே, அதுக்கு நன்றி என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபித்தாராம் அந்த ஊழியக்காரர். இந்த நாட்களிலும் நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு இருக்கிறதான குறைகளை ஆண்டவரை சொல்லி சொல்லி முறுமுறுக்கிறோம். நம்மளை விட மோசமாக இருக்கிற நிலையில இருக்கிறவர்களை நாம் பார்த்து நமக்கு கொடுத்ததே போதும் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு பிரியமில்லாமல் போய்விடுகின்றோம். எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அதான் ஆண்டு சொல்கிறார், எந்த குறை இருந்தாலும் சரி, எந்த நிறை இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் என்ன செய்யணுமா? ஜெபத்தோடும் தேவனிடத்தில் தெரியப்படும் பொழுது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயத்தை நிறைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் பவுலடியார் சொல்கிறார், மன நம்பிக்கையோடு வாழ நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பவுலடியார் சொல்வதை பார்க்கிறோம். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், குறைகளையும் நாம் சகித்துக் கொள்ள வேண்டும், நிறைகளையும் சகித்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் நாம் நிறைந்து வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணுமாம்? தேவன் போதிக்கிறார், அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குறைகளை கண்டவுடனே நாம் முறுமுறுக்க கூடாது, அடுத்தவர்களை பார்த்து நாம் பிரயாசப்படக்கூடாது. எல்லாவற்றையும் நாம் சரியாய் வேதத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு சரியாய் நடந்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன நடக்குமாம்? தேவ புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இதயங்களை நிறைக்கும் என்பதை மறந்துவிடுவேன். அடுத்ததாக அதே பிலிப்பியருக்கு நிறுவனத்திலேயே 7வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கு முந்தின அதே 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலே வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை விரும்புகின்றார், ஜெபத்தை விரும்புகின்றார்.
தேவன் ஜெபத்தை விரும்புகின்றார். ஜெபிப்பதிலே தேவன் பிரியப்படுகின்றார். அவர் கரத்திலே வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் கரத்திலே கொடுத்து ஜெபிக்க வேண்டும். குறைகளை நிறைகளை ஆண்டவரே மாற்றி போடும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே குறைகள் உண்டு, ஆண்டவரே அதையெல்லாம் நிறைவாக்கி தாரும் என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் நாம் என்ன செய்யணுமா? ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று சொல்லி வேதம் சொல்வதை பார்க்கிறோம். இன்னைக்கு குறைபட்ட உடனே நம்ம என்ன செய்கிறோம்? தேவனை முறுமுறுக்கத்தான் நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். குறைபட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனே வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கக்கூடிய சூழ்நிலையில் வருகின்றோம். அந்த மாதிரி பின்மாற்றத்தில் போன அநேக சகோதரர்களை நான் பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் குறைபட்ட உடனே அவர்கள் என்ன இந்த ஆண்டவர் வந்தாலும் குறைபட்டு போனோம் என்று சொல்லி பின்வாங்கி போவதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்மளை அழைக்கவில்லை. நம்மளை எல்லாவற்றிலும் சீர்வந்து நடத்துவதற்கு நம்மளை அழைத்திருக்கிறார். உடனே என்ன செய்யணும்? முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னிடத்தில் ஏதாவது குறைகள் காணப்படுகிறதா, அதை சீர்வருந்த வைத்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, எனக்கு சமாதானத்தை தாரும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சோத்திரம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிப்பதற்கு நாம் என்ன செய்யணுமா? கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சத்திய வேத வசனம் சொல்கிறது. இன்னொரு சமாதானத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். சாந்த குணமுள்ளவர்கள் எப்பொழுதும் செடு செடுக்கிற மூஞ்சி தான் நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். பாசு லேச ஒரு காரியத்தை சொன்னா உடனே சொல்லப்படும் கோபம் தான் வரும். வேறு வேலையே இல்லை. ஆதார கேட்டுக்கிறேன், அதனால தான் சொல்றேன். இன்னைக்கு சீர்வர வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது. ஏன் சமாதானம் இல்லை வாழ்க்கையிலே? சாந்த குணங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் முதலாவதே சொன்னேன், ஜென்ம சுவாபம் நமக்குள்ளாக மாற வேண்டும் என்று சொல்லி. இன்னும் மூர்க்க குணங்களும் கோபமும் வெறியும் இப்படிப்பட்டதாக சூழ்நிலை வைத்துக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் எப்படி கிடைக்கும் சமாதானம்? சாந்த குணமுள்ளவர் என்ன செய்வார்களாம்? பூமியையே சுதந்திரித்துக் கொள்வார்கள், மிகுந்த சமாதானத்தினாலே மனமகிழ்ச்சியா இருப்பார்கள் சொல்லி சத்திய வசனம் சொல்கிறது. சாந்த குணத்தை இப்ப காணவே முடியல. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று வெளியே சொல்வதற்கே பயமா இருக்கு. ஏன்னா சாந்த குணம் நமக்குள்ளாக இல்லை. சாந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனிடத்திலே நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அவர் சாந்த குணம் உள்ளவர். அவர் தான் நமக்கு முன் அடிச்சோர். அவர் தாழ்மையுள்ளவர். அவர் சிலுவை வந்து நம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்டதான வசனங்களை எல்லாம் வாசித்து விட்டு நம்மிடத்துல ஏன் தாழ்மையான குணங்கள் வரல? எப்படி சமாதானம் கிடைக்கும்? அவர் தாழ்மையுள்ளவர், அவர் சமாதானக்காரர், சமாதானம் பண்ணுகிறவர். எல்லா வசனங்களையும் வாசிக்கின்றோம். ஆனால் அந்த வசனத்தின் பிரகாரமாக தம்முடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்கின்றோமா? இல்லையே. பின்ன எப்படி சமாதான நதியை போல நம்ம இடத்துல வரும்? சமாதானம் சமாதானம் என்று சொல்லி நாம் கேட்டா கிடைக்குமா? கிடைக்காது. சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. அது பொய் உரைப்பதல்ல. நாம் பூமியை சுதந்திரித்து மிகவும் சமாதானத்தினாலே மனமகிழ்ச்சியால் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் நம்ம செய்யணுமா? சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சாந்தத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கோபம் கொள்ளக்கூடாது. வீட்டுல லேச ஒரு குறைபட்டு போனச்சுன்னா தடாமடான்னு கோபம் வரும் வீட்டுக்கார ஐயாவும். அதே மாதிரி வீட்டுக்கார ஐயா ஒன்றும் செய்யலைன்னா வீட்டுக்காரமா ஒரு துக்கம் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிறாங்க. நடக்கிற சம்பவம். இந்த காரியங்கள் எல்லாம் நாம் சீர்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சாந்த குணத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் நம்முடைய சமாதானம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிக்கலாம். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் வாசிக்கிறது. வேதம் சொல்கிறது. வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு பிள்ளைகளை குறித்து பார்க்க வேண்டும் சொன்னால் மிகவும் மனவேதனையாக இருக்கிறது. இஷ்டம் போல வளரும். அப்படி இஷ்டம் போல வரலன்னா அது யாரு பொறுப்பு? பெற்றோர்கள் தான் பொறுப்பு. இன்னைக்கு என் பிள்ளை குடிக்கிறான்,
நான் சொல்றதை கேட்பதில்லை. அன்னைக்கு சரியான முறைப்படி வேத வசனங்களை கேட்கும்படி கூட்டத்தில் என்னை உட்கார வைத்திருக்க வேண்டும். சத்தியத்தை கேட்கும்படி என்னை உட்கார வைத்திருக்க வேண்டும். அப்ப சொல்லும் தாய் தகப்பன்மாரை கணம் பண்ண வேண்டும். வயதான முதிர்ந்த நேரத்திலே தாய் தகப்பனுடைய போதகத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சத்திய வேத வசனம் சொல்லிக் கொடுத்தது. அந்த வசனைகளை கேட்பதற்கு பிள்ளையை உட்கார வைத்திருக்க வேண்டும். அதையெல்லாம் செய்யாமல், பிள்ளைக்கு போதிக்க வேண்டிய காரியங்களை போதிக்காமல், இன்னைக்கு பிள்ளை சமாதானமாய் இருக்கிறது, சமாதானமாய் வாழும் என்று சொல்லி சொன்னால் அது உண்மை அல்ல, அது போய். எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு பரீட்சையாக நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு மறுநாள் மிட்டம் டெஸ்டா தாயும் தகப்பனும் சர்ச்சுக்கு வருது. தாயும் தகப்பனும் சர்ச்சுக்கு வருது. ஏன்னா பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். என்னங்க காரியம்? எப்படி போதிக்கப்படும்? வேதத்தை எப்படி போதிக்கப்படும்? அது கேட்குதோ கேட்கலையோ தேவ சமூகத்தில் கொண்டு உட்கார வை. பிள்ளைகள் போதிக்கப்பட வேண்டும். சத்தியத்தை காதிலே கேட்க வேண்டும். ஒரு தாயார் தன் குழந்தையை தாளாட்டும் பொழுது அவர்கள் பாடுவார்களாம், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துறது வரைக்கும் அந்த அதிகாரத்தை மாத்திரம் சொல்லிட்டே வராங்க. ஆதியாகமம், யாத்திராகமம் சொல்லி தாளாட்டு பாடலை பாடுவார்கள். ஏன்? அந்த அதிகாரத்தை அந்த பிள்ளை தூங்கும் பொழுது என்ன செய்யுமா? அப்பொழுதிருந்தே தன்னுடைய செவிகளிலே கேட்டுக்கொண்டு ஒருவர் பாடி காட்டினார். எனக்கு அந்த ராகமெல்லாம் மறந்து போச்சு. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் சுவிசேஷம் வரைக்கும் அதை ஒரு தாலாட்டு பாடாகவே பாடினார்கள். ஏன்? போதிக்கப்பட வேண்டும். வேதத்தினாலே போதிக்கப்பட வேண்டும். சத்தியத்தினாலே போதிக்கப்பட வேண்டும். ரகசியங்களை ஆரம்பத்திலிருந்து அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க கற்றுக்கொள்ளாத நிமித்தமாகத்தான் அநேக குடும்பங்களிலே பிள்ளைகளை கொண்டு சமாதான குறைச்சல் வருகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். பிள்ளைகள் போதித்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஜெபக்கூட்டத்துக்கு வரும்போதெல்லாம் உட்கார வை. கீழ் அது சேட்டை பண்ணாலும் பரவாயில்ல, உட்கார வை. 2 தட்டு அடிக்க வை. 5ல வளையாது, 50ல வளைய போறது கிடையாது. இன்னைக்கு நீ வேத வசனத்தை கற்றுக் கொடுக்காமல் நீ நாளைக்கு அந்த 50 வருஷத்துக்கு நீ கற்றுக் கொடுக்க முடியுமா? அது போற போக்குல தான் போகும். துபாய் தேசத்திலிருந்து ஒரு சகோதரி எனக்கு ஜெப குறிப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஜூம்ல நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்னுடைய பிள்ளைகள் இந்த லாக்டவுன்ல அநேக ஃப்ரெண்ட்ஸுகளோடு கூட தொடர்பு இருக்கிறது. பிரதர், பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது பிரதர், பயமா இருக்கு பிரதர், யோபோவு போல கெஞ்சுகிறார். நான் வாய்ஸ் மெசேஜில் அனுப்பின அவங்களுக்கு என்ன சொன்னேன் தெரியுமா? முதலாவது தேவ சமூகத்திலே உட்கார வைங்கள். உங்கள் பிள்ளை வாலிப பிள்ளை இருந்தால் தேவ சமூகத்தில் உட்கார வைங்கள். ஜெபிக்கிற இடங்களிலே உட்கார வையுங்கள். அனைவரோடு ஜெபிக்கும் பொழுது அந்த பிள்ளைக்காண்டி ஜெபம் பண்ணுங்கள். தேவனால் போதிக்கப்பட வேண்டும். சத்தியத்தால் போதிக்கப்பட வேண்டும். வசனங்களை கிரகிக்க வேண்டும். அவை சிறு வயதில் முதலிருந்தே அந்த தேவனை அறிகிற ஞானம் அந்த இருதயத்துக்குள்ள வரும் பொழுது அது தேவனால் போதிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கும். அப்பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். இன்னைக்கு அநேக குடும்பங்களை, கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிள்ளைகள் சரியில்லை, மனமோட போக்கில் வாழுது. அந்த பிள்ளைக்கு நிமித்தமாக அந்த குடும்பத்தில் சமாதானக்கேடு வந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்? சரியான முறைப்படி பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு சத்தியத்தை போதிக்காத நிமித்தமாக, உட்கார வைக்காத நிமித்தமாக, அது வசனத்தை கேட்க விடாதபடி அது இஷ்டத்திற்கு நாம் நடந்து கொண்டது நிமித்தமாக இன்னைக்கு சமாதான குறைச்சல். அந்த சமாதான குறைச்சல் இப்பொழுது இருக்கின்றதா? சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறதான குடும்பத்திலே உங்களுக்கு அறிவுரையாய் சொல்கின்றேன். ஆலயத்துக்கு வரும் பொழுது பிள்ளை சேட்டை பண்ணுங்க சொல்லி பிள்ளை வீட்டில் விட்டு வந்துடுறாங்க. தயவு செய்து ஆலயத்துக்கு கூட்டுவாங்க. சிவ கூட்டங்கள்ல பிள்ளை சேட்டை பண்ண அந்த வீட்டுக்காரங்க தவறா நினைப்பாங்கன்னு சொல்லி வீட்டில் விட்டுட்டு வராதாங்க. தயவு செய்து அது ஆடுனாலும் பரவாயில்ல, குதிச்சாலும் பரவாயில்ல, மெத்தையில் ஏறி அது பாட்ட குதிச்சாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஜெப கூட்டங்களுக்கு வரும்போது உங்களுடைய பிள்ளைகளை கூட்டு வந்து அந்த ஜெபம் நடக்கிற இடத்திலே உங்கள் பிள்ளைகளை உட்கார வையுங்கள். வசனத்தை கேட்டாலும் கேட்கவில்லை என்றால் சொல்லி நாம் செய்கிற காரியங்களை அது சிறு வயது முதலிருந்தே கற்றுக்கொள்ளட்டும். அடைய வாலிப பிராயத்திலும் அடைய வாழ்க்கையிலும் சமாதானம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைந்திருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளையை இந்த நாளில் இருந்தானே தேவனை அறிகிற அறிவிலே, சத்தியத்தை அறிகிற அறிவிலே, வேதத்தை அறிகிற அறிவிலே
இப்பொழுது இருந்தே போதித்து வாருங்கள். அது வளர்ந்து வரும் பொழுது அந்த பிள்ளைக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டும். சத்திய வசனம் அதைத்தான் சொல்கிறது. குறைவுகள் காணப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில சீர்படுத்த வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. அதை சரி செய்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தருவார். அடுத்ததாக சங்கீத புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். கர்த்தர் குறைவுள்ளவர் அல்லையா? கர்த்தர் நிறைவுள்ளவர் தான். அவர் சமாதானத்தை தருகிறவர் தான். சந்தோஷத்தை தருகிறவர் தான். நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறவர் தான். சத்திய வசனத்தின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தான். சமாதானம் சந்தோஷமா நிறைந்திருக்கும்படியாக அவர் விரும்புகிறவர் தான். ஆனால் நீங்களும் நானும் சரியில்லாத நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே சமாதான குறைச்சல் கடந்து வருகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். அதை நாம் எப்பொழுது சீர் செய்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தெய்வ சமாதானம் நம்மளை நிறைக்கும். இப்படியாக சமாதானம் நமக்குள்ள இருந்தால் நம்மிடத்தில் காணப்படுகிறதான ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு கடைசியாக நாம் முடிக்கலாம் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். முதலாவது மனமகிழ்ச்சியாய் இருப்போம். ஒரு நாளும் குறைவில்லாத மனமகிழ்ச்சியை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற காரியம் ஒரு நாளும் குறைவில்லாத மனமகிழ்ச்சியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சமாதானத்தை வேத சத்தியத்தின் மூலமாக, சட்டத்தின் மூலமாக, கற்பனையின் மூலமாக, சொல்லப்பட்ட காரியங்கள் மூலமாக நாம் சமாதானத்தை உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவில்லாத மனமகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம் பிலிப்பியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். வாசித்த வசனம் தான். இருதயங்களே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்கிறார்? நம்முடைய சந்தோஷத்தை காத்துக் கொள்ளப்படுகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு இருக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவரே காத்துக் கொள்ளுவார். சரியான பாதையிலே நடக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. கடைசியாக ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போகின்றோம். சோத்திரம். கர்த்தருடைய மகிமை சோத்திரம். அவருடைய சந்நிதியிலே நாம் சேர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முக்கிய நோக்கம் எல்லாமே பரலோக ராஜ்யத்திலே நாம் எப்படியாவது சேர்ந்து விட வேண்டும் என்றுதான் நம்முடைய பிரயாசம். எப்படியாவது தேவனுடைய சமூகத்திலே நாம் சேர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியிலே நாம் பிரயாசப்படுகின்றோம். நம்முடைய பிரயாசங்கள்லாம் உண்மைதான், அது விரும்பத்தக்க காரியம்தான். ஆனாலும் தேவன் சொல்கிற காரியம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர காத்திருக்கிறவர்களாக நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு எப்படிப்பட்டவர்களாய்? சமாதானம் இல்லாத வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் சமாதானத்தோட வாசிக்கலாம். சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருக்க. எப்படி இருக்க வேண்டுமா? ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எச்சரிக்கிறதான ஒரு வசனம், எச்சரிப்பான வசனம். இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு, சமாதானமற்ற வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு, நானும் தேவனுடைய சமூகத்திலே சேர்ந்து விடுவேன், தேவனுடைய சந்நிதியிலே சேர்ந்து விடுவேன், அவருக்கு எதிர்முகமாய் கொண்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று சொல்லி மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்து சொன்னால் நிச்சயமாகவே நடக்க போற காரியம் இல்ல. இந்த பூமியிலே வாழ்கின்ற நாள் வராம என்ன செய்யணுமாம்? சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கிற வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அப்படி யாராவது சமாதானக்கேடுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களா? சத்திய வசனத்தை நாம் சரியாய் கடைபிடித்து வாழாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கின்றோமா?
தெய்வ சன்னிதானத்திலே போய் நாம் அவருடைய ராஜ்யத்திலே சேர்ந்து விடுவோம் என்று சொல்லி நாம் நினைப்பது மிகவும் அரிதான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில இருக்கும் வரை சமாதானத்தை காத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். அதை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சத்திய வேத வசனம் ஒன்று மாத்திரம் தான் நிறைவேற்றிக் கொடுக்க முடியும். இந்த வசனத்தை கை கொண்டு யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே சீராய் நடந்து கொள்கிறார்களோ, இந்த பிரமாணங்களை கற்பனைகளை கடைபிடித்து தாவீதை போல அவர் எழுதினது போல யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே மெய் சமாதானத்தை காண முடியும். மனமகிழ்ச்சியை தேவன் கொடுப்பார். சந்தோஷம் சமாதானம் அவருடைய குடும்பத்திலே நிறைந்திருக்கும். குடும்பங்களில் சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் இருந்தது சொன்னால் இந்த நாளிலே இந்த வேத வசனத்தின் பிரகாரமாக இருக்கிற சட்டத்தின் பிரகாரமாக சரியாக நடந்தோம் என்று சொன்னால் மனமகிழ்ச்சி வாழ்க்கையிலே நிறைந்திருக்கும். உலகம் தரக்கூடாத சமாதானம் தேவன் கொடுக்கிறாய் இருக்கிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்ல தேவன் அவருடைய சமாதானத்தை தருகிறாய் இருக்கின்றார். இந்த நாளிலே நாம் எதை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றோம்? நம்ம சமாதானத்தை காத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய வருகை வரை இந்த பூமியிலே சமாதானமாய் வாழ்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு எதிர்கொண்டு போகிற அந்த ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இருக்கிற இடத்திலே அப்படியே நம்ம கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கேட்கப்பட்டதான வசனத்தின் பிரகாரமாக நம்மிடத்தில் குறைகள் இருந்ததற்கு சொன்னால் அதை இப்பொழுதே சீர் செய்து கொள்ளும்படியாக ஆண்டவர் சமுத்திரம் அர்ப்பணிப்போம். அவரோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சமாதான குறைச்சல்கள் உண்டு. அந்த குறைச்சல் எல்லாம் நிறைவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளிலே அநேக காரியங்களை சீர்படுத்த வேண்டும். சபைகளிலே சீர்படுத்த வேண்டும். நம்ம நடத்துகிற போதருடைய வார்த்தைகளை கவனித்து அதன் மூலமாக நாம் சீர்படுத்த வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. அதிலே நாம் சீர்படுத்துவோம். மூப்பர்கள் சொல்லுகிற காரியங்களிலே சீர்படுத்த வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. அதிலே சீர்படுத்துவோம். விதமான காரியங்கள் எல்லாம் இந்த பூமியிலே நாம் சரி செய்தாலே மாத்திரமே பலோராஜத்துக்கு பங்காளிகளாய் மாற முடியும் என்பதை மறந்து விடாதபடி எல்லாவற்றும் சரியாகும். போதும், குன்றி குன்றி வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு போதும். நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாய் இருக்கும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் இன்னும் எத்தனை நாளைக்கு நான் பாவம் செய்து உண்மை விசனப்படுத்துவேன், என் வாழ்க்கையில இதயத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மனமகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோமா? இந்த நாட்களில் தாமே நம்மை முழுவதுமாக கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய வாழ்க்கை முழுவதும் சமாதானமாக இருக்க, சந்தோஷமாக இருக்க, மனமகிழ்ச்சியா இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அது சமூகத்திலே கேட்போம். அவர் கொடுப்பதற்கு நிறைவுள்ள தேவன், அவர் குறைவுள்ள தேவன் அல்ல. ஒப்புக் கொடுப்போம், ஒப்புக் கொடுப்போம், ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாருமப்பா, என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, அந்த சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. அநேக காரியங்களை சத்துருவானவன் என்னிடத்திலே வந்து சமாதானத்தை கெடுத்து போடுகிறான் ஆண்டவரே. அவனுக்கு இடம் கொடுக்காதபடி நான் உண்மையே நோக்கி பார்க்கத்தக்கதாக எனக்கு கிருபை பாராட்டும் சொல்லி கேட்போம். ஆமா ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நீர் தாரும் என்று சொல்லி இருக்கிறீரே, தாரும் அப்பா. கட்டளைகளை அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தும் ஆண்டவரே, நேரை பொறுப்படுத்தும் தேவ செய்தி கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. அடுத்த தேவையில் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. எத்தனையோ குறைகள் உண்டு ஆண்டவரே, இந்த குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அப்பா. விளைவிடப்பட்டிருக்க பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. பொருளாதாரத்தை குறைப்பட்டிருக்கிறவர்களை ஆண்டவரே கண்ணோக்கி பாரும் அப்பா. உடைய தேவையுள்ள தாங்கட்டும் ஆண்டவரே. ஒரு முகத்தை ஒருவர் நாங்கள் பார்க்க முடியவில்லை, ஆனாலும் ஆண்டவரே நாங்கள் பாரப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீ சந்தியும் ஆண்டவரே, தேவையில் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, முதியோர்களாக இருந்தால் அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்கு தெய்வீக ஞானத்தில் நிறைய முடியாது செபிக்கிறோம். வாழை பிள்ளைகளை பரிசுத்தத்தை பாதுகாத்துக்களை உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரே காயத்துள்ள பிள்ளைகளை எங்களை மாற்றும். கரங்கரையற்ற பிள்ளைகளாய் ஆண்டவருக்கு எதிர்கொண்ட பிள்ளைகளை எதிர்கொண்டு வரத்தக்கதாக கர்த்ததாமே எங்களை சீர்படுத்த செய்யும்படியாக இந்த சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. என்னை பொறுப்படுத்துகிறோம், வெளிநடத்தும் தைவிலக்காரம் தாக்கும் திருக்காலத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.